வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நாம் இன்று காண இருப்பது நட்சத்திர கணக்கின் புதிய பரிணாமமாக இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். இன்றைய தேதி ஆங்கில தேதி 24 டிசம்பர், தமிழ் மாதம் மார்கழி 8, செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை திரியோதசி, வணிஜை, கரணம், சூலம், நாமயோகம் ஆகிய சுபதினத்தில் 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 ராசியில் உள்ள பலன்களை பார்ப்போம். முதலில் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் துணைவியின் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும், கவனமாக பேசவும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் வசூலாகும், எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய எண்ணம் நிறைவேறும், புதிய சொத்து சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், கவனம் தேவை. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் குழப்பம், சஞ்சலங்கள் அதிகரிக்கும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக செலவுகள் அதிகரிக்கும். சிம்மராசி மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அண்டை வீட்டாருடன் சச்சரவு உண்டாகும், மௌன விரதம் உங்களுக்கு நல்லது. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டாகும், பயணத்தில் மிகுந்த உடைமைகளை கவனமாக கையாள வேண்டும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும், எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று திடீரென்று ஏற்படும். சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறருடன் விவாதத்தை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் விவாதம் செய்தால் அந்த விவாதம் நீண்ட நாட்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும், வங்கி சேமிப்பு உங்களுக்கு இன்று கூடும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை தரும். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும், மனதில் ஒரு கலக்கம் ஏற்படும், ஒரு கவலை ஏற்படும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் எல்லாம் தடை உண்டாகும், முயற்சிக்கு மாலைக்கு பிறகு பலன் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் சச்சரவுகள் உண்டாகும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும், அதில் தொழில் வியாபாரத்தில் அதீத முன்னேற்றம் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் தடை உண்டாகும். கும்ப ராசி சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் கவலையும் பாரமும் உங்களுக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் உங்களுக்கு இன்று உண்டாகும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய தினம் தேய்பிறை திரியோதசி மற்றும் அனுசம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் இன்று சந்திரமானப்படி கார்த்திகை மாதத்தின் 28வது நாளாகும். இன்று மாலை பிரதோஷம் அனுஷ்டிக்கப்படும். ஸோ இன்றைய பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தரும். இது சோம பிரதோஷம் என்பார்கள். இந்த சோம பிரதோஷம் உங்களுடைய பாவங்களை பூர்த்தி செய்யும். அமிர்தம் கண்ட சிவபெருமானை இன்று வணங்குவது நல்லது. யமதீபம் இன்று சிவபெருமான் கோயிலுக்கு செல்கிறவங்க குறைந்தது 5 யமதீபத்தை அதாவது நந்தி அருகில் வைக்கும் பொழுது மரண காலத்தில் ஏற்படக்கூடிய அவஸ்தையிலிருந்து நீங்கள் நீங்குவீர்கள் என்று பஞ்சாங்க விதி கூறப்படுகிறது. இன்றைய என்னென்னலாம் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். இன்று அனுச நட்சத்திரம் கூடிய திரியோதசி அன்று என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் ருதுசாந்தி, பூ முடிக்க, நாமகரணம், காது குத்த, உபநயம் செய்ய, ஆபரணங்களை வாங்க, செய்ய கொடுக்க, அணிய, பதவி ஏற்க நல்ல நாள். வாகனம் புக்கிங் செய்ய, வாகனம் டெலிவரி எடுக்க நல்ல நாள். கிரகப்பிரவேசம், வாசல் கால் வைக்க, தேதா பிரதிஷ்டம் நல்ல நாள். கடன் வாங்க, கதிர் அறுக்க, விவாகம் செய்ய, வாஸ்து பூஜை செய்ய எல்லாம் இன்று நல்ல நாள். அதே போல் திரியோதசி திருதியில் பண்ணக்கூடிய இன்று வெகு காலம் நிலைத்திருக்க வேண்டிய, அதாவது ஒரு நீண்ட காலம் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது நீண்ட கால பொருள் உழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தும் பொழுது அது நீண்ட காலம் உங்களுக்கு பிரயோஜனம் தரும். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கான பலாபலன்களை பார்த்தோம். கேள்விக்கு ஒரு நல்ல பதிலை தொடர்ந்து பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் நவீன்குமார் ஃப்ரம் திருப்பூர். Sir, my name is R. Naveen Kumar, place Tirupur. My date of birth is
17 April 1996, பர்த் பிளேஸ் உடுமலைப்பேட்டை, டைம் 9:34 AM. ஸோ இவருடைய கேள்வி, இவர் வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், ரிஷப லக்கணம். ஸோ சேமிக்க முடியவில்லை, ஸோ சொந்த வீடு வாங்க முடியவில்லை, இதற்கான காலகட்டம் எப்போ வரும், என் ஜாதகத்திற்கு தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமா, அரசு வேலை முயற்சிக்கலாமா, வாய்ப்பு உள்ளதா? ஸோ இவருக்கு அரசு வேலைக்கு வாய்ப்புகள் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதேனும் இடைநிலை வேலை முயற்சி செய்யலாம். ஸோ இவர் என்ன படிச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்ணலை, அதனால் இவர் வந்து இடைநிலை வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து உச்ச சூரியன் இவருக்கு மேஷத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்துருக்கு, குரு வந்து சொந்த வீட்டில் தனுசில் இருக்கார். ஸோ வந்து சூரியனை குரு பார்க்கிறார். ஸோ சாதாரண இடைநிலை வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு. சேமிக்க முடியவில்லைன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் காலசர்ப தோஷத்தில் ராகு மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு. இது வந்து 75% காலசர்ப தோஷம்தான். ஸோ உங்கள் ஜாதகத்தில் 32 வயசுக்கு பின்னாடி தான் வந்து சில விஷயங்கள் மாற்றம் வரும். ஸோ இன்னும் ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களால் சேமிக்க முடியும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் உங்கள் ஜாதகப்படி 4ஆம் அதிபர் சூரியன் வந்து உச்சமடைகிறார். ஒரு கிரகம் உச்சமடைஞ்சாலும் பலவீனம், நீசமடைஞ்சாலும் பலவீனம். ஸோ உச்சமடைந்து அந்த கிரகத்தை எந்த கிரகமும் பார்க்கலனாலும் பலவீனம். முழு பவரை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும். முழு பவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஸோ உங்களுக்கு பூர்வீக வீடே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பழுதடைந்துட்டு தான் இருக்கும். அடிக்கடி சொந்த ஒரு வீட்டில் இருக்க முடியாது, அடிக்கடி வீடு மாற்றிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நிலைத்திட்டே இருக்கும். ஸோ திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மனைவி ஜாதகத்தை வைத்து தான் உங்களுடைய வீடு அமைப்பு இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகப்படி அடிக்கடி வீடு மாற்றிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய விதி. 2வது நேயருடைய கேள்வி பார்ப்போம். டியர் சார், ஐ அட்டாச்டு மை பயோடேட்டா. மை டேட் ஆஃப் பர்த் 10 April 1997, தேர்ஸ்டே. இதான் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணாதான்னு சொல்கிறோம். டைம் மார்னிங் 8, பிளேஸ் ஊட்டி. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை இன்ஜினியரிங் ப்ரோ, பட் மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஐ எம் இன் டேஞ்சர்ஸ் டூ. ஆஸ் ஸோ மை கொஸ்டின் இஸ், எனக்கு பிடிச்ச மீடியாவுக்கு போகலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இஸ் there is எனி சான்ஸ் டு கவர்மெண்ட் ஜாப் பிரதர்? வெயிட்டிங் ஃபார் யுவர் சின்சியர் ரிப்ளை. ஈகரிங் வெயிட்டிங் அட் டிவி. ஸோ உங்களுடைய ஈகரிங்க்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். நிறைய பேர் ஒரு மெயிலை பல தடவை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக நாங்கள் அதை டெலிட் தான் பண்ணுவோம். ஒரு தடவை அனுப்பிடுங்க. 100% 6000 மெயில் இருக்குது. ஸோ மாதத்தில் 60 செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதன் அடிப்படையில் எடுக்கிறோம். நீங்கள் ஒருத்தரே நிறைய தடவை ஃபார்வர்ட் மெயில் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது எங்களுக்கு அசௌகரியமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த தொகுப்பில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு தடவை அனுப்புங்க, நிச்சயமாக அதை நாங்கள் எடுத்து படிப்போம். ஸோ உங்களுடைய கேள்வி, உங்கள் ஜாதகத்தில் ஏன் வந்து மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்காங்க. சுக்கிரன் வந்து துலாம் ராசியிலிருந்து உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது உங்கள் அப்பாவுக்கு இதே ஆசை இருந்திருக்கும். ஸோ நீங்களும் நாளைக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலாம், நானும் மீடியாவில் இருக்க ஆசைப்பட்டேன்ட்டு. ஸோ மீடியா துறை உங்களை வந்து ஒரு கவர்ந்ததுக்கான காரணம் சுக்கிரன் 9ஆம் வீட்டை சொந்த வீட்டிலிருந்து பார்வை செய்ததும் சனி என்கின்ற கிரகத்தை பார்த்ததும் தான் இதற்கு காரணம். ஸோ உங்களுக்கு மீடியா செட் ஆகுமானா நிச்சயமாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் பெரிய அளவில் சோபிக்க மாட்டீங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் சார் அளவுக்கு வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நடிகராவது வரணும். அது மாதிரி இருந்தால் நம்ம ஒருத்தரை வந்து ஜாதகம் பார்க்குற ஆஸ்பர் நம்ம இடத்துல இருந்து இருக்குன்னா இல்லை, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லிடணும். உங்கள் ஜாதகத்தில் இல்லை. ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் பயணம் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்துட்டு ஒரு லெவலுக்கு கூட வர முடியல அப்படிங்கும்போது அந்த 10 வருஷம் போனால் வராது. காசை கூட இன்றைக்கி 1 லட்சத்தை நீங்கள் ரயிலில் விட்டுட்டிங்கன்னா அந்த 1 லட்சத்தை 2 மாதத்தில் சம்பாரிச்சிடலாம். பட் ஒரு 10 வருஷத்தை வீண் பண்ணிங்கன்னா சம்பாதிக்கிறது கஷ்டம். ஸோ மீடியா ஃபீல்டு வேணால், அரசு வேலையும் உங்களுக்கு கிடைக்காது. வேறு ஏதாவது ப்ரைவேட்டில் வேலை செஞ்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் வேலைக்கு போங்க. கவர்மெண்ட் ஜாப்பும் உங்களுக்கு செட் ஆகாது, மீடியாவும் செட் ஆகாது. நேயர்களே, இன்று 2 நேயர்களுக்கான கேள்வி பதிலை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.